ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் டாக்டராக இருப்பாள். அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொஞ்சம் ப்ளஸ்ஸாக கோட் அப்படின்ட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா டச் போர்டாட்டு டச் பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியும் அந்த டாக்டரை பேஷண்ட்டை காப்பாற்றி விட்டுட்டாங்க. ஹீரோயினுக்கு பதட்டமாக இருக்குது. அந்த டாக்டர் கூப்பிட்டு தனியாக பேசிட்டு இருக்காரு. நல்லா திட்டுவாருன்னு பார்த்தா இன்னும் எவ்வளோ நாள் நீ என்ன வேண்டாட்ட சொல்ல போகிறேன். இப்போவே உன் மனசில் இருக்கிறத சொல்லு. நான் என் மனசில் இருக்கிறத எப்போவோ சொல்லிட்டேன். இனிமேல் நீயே சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு இதான் சாக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. எந்த யூனிவர்ஸ் போனாலும் சரி எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவள் தானே இந்த டைம் ஹீரோயின். இல்லை அவளும் பார்த்தீங்கன்னா டாக்டரா போறா, அதுவா போறா, இதுவா போறா, வக்கீலா கூட போய் பார்த்தா. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற வக்கீலே பாத்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்மாலே எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஏஜ் வழக்கம் போல என்ன திருட வந்துட்டான். வந்த உடனே நம்ம ஹீரோயின் கத்தி குத்தலான்ட்டு போக அவன் கையை பிடிக்கிட்டு ஒரே கூத்தா போயிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்கள கூட ஏயா மாத்தி அதுல கூட போற மாதிரி இருக்கு. நல்லா யாரெல்லாம் சூப்பரா ஸ்டார்ல இருக்காங்களோ ஹீரோயின் அவங்க கூட டேட் பண்ற மாதிரி கனவுல போயிட்டு இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஸ்டாரே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நீதான் வேணுங்கிற மாதிரி கிளப்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மை ப்ளஷருங்கிற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குன்ட்டு வாழ்க்கை ரொம்ப அமோகமாக போயிட்டு இருக்கு. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா மூத்தவங்க இருக்கிறதுலே அவங்களுக்கு ஒரே பயம் என்னன்னா அவங்க யாருக்கூடயோ பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கறதுக்கு அவ்வளோ பயந்துட்டு இருக்க. இப்பெல்லாம் இருந்த வேலைக்காகுமா என்னோட ஐடியாவை கேளுங்கன்ட்டு ஹீரோயினே பிடிச்சி மெசேஜ் பண்ணி விட்டுறா. அவங்க பார்த்தீங்கன்னா என் கூட அவுட்டிங் வரக்கு சம்மதமான்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் வேற அதை படிச்சு விட்டுறான். பட் அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு தாண்டா அக்காட்ட இருந்து கற்றுக்கணும் தம்பிகளா, கொஞ்சம் வழி விடுங்கிற மாதிரி அப்படியே மாஸ்க் கட்டிட்டு நம்ம ஹீரோயின் சுத்திக்கிட்டு இருக்க. எல்லாருமே டாப்ல இருக்கா நம்ம ஹீரோயின். இப்போ கரெக்டா காஃபி பாயிண்ட்டுக்கு போய் நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்க் வந்துட்டாரு. வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்க. அவங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன 2 வாங்கினீங்க, இப்போ 1 தான் வாங்குறீங்க போலன்னு இருக்க. நான் ஆஃபீஸ்ல தூங்க மாட்டேங்கிற மாதிரி அவன் பல்ப் கொடுத்துட்றான். நான் மட்டும் என்ன பெட்டை போட்டா படுப்பேங்கிற மாதிரி இவன் மனசுல நினைச்சிட்டு இருக்க. சீரியஸ் எப்படி பண்ணீங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். வழக்கம் போல டாப் ஆவரும் தான் நினைக்கிறேன்ட்டு இவ சொல்லிட்டு இருக்க. அவன் அதையும் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா 9:12 ஆயிடுச்சு. இன்னுமே அவன் அனுப்பவே இல்லை. எப்படா அனுப்புவாங்க ஆத்தரண்டிவா உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்க பார்க் பாத்தீங்கன்னா போகவே ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இவனே கிளம்பிட்டான், இன்னுமே அனுப்பாம இருக்காளே அப்படின்ட்டு இவ பாத்தீங்கன்னா கடகடன்னு வந்து அப்லோட் பண்ணி விட்டுறா. அப்லோட் பண்ண உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு நிம்மதியாவே இருக்கு. வீட்டுக்கு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு வந்து போனை பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி ரிவ்யூவை பார்ப்போம்னு பார்த்தா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ மிஸ்டேக்னு சொல்லி ரிவ்யூவை மோசமா கொடுத்துருக்கானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா போதருக்கு பிரதர்ன்ட்டு போட்டு விட்டுருப்பா. அது அசிங்கமா போயிடும். அந்த அனிமையே கிட்டத்தட்ட ஒரு ரேட்டிங்ஸ் குறைஞ்சிரும். அடுத்த நாள் பாஸ் கிட்ட வேற போறா. மீட்டிங்ல பாஸ் கழுவி ஊத்திட்டு இருக்கான். என்ன பிரதருக்கும் போதருக்கும் உனக்கு ஸ்பெல்லிங் தெரியலையா, நான் வேணா உனக்கு எல்கேஜி பாடம் எடுக்கட்டான்ட்டு அவன் கத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சரியான அசிங்கமா போயிடுது. பத்தாவதுக்கு இவ பண்ற பாடுதெல்லாம் நம்ம பார்க் வேற பார்த்துட்டான். இன்னொரு மன கஷ்டம் வேறையாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு இருக்க. அவன் பாத்தீங்கன்னா பத்தாவதுக்கு இதெல்லாம் பத்தாவதுக்குன்ட்டு உங்களை பிரதர் பண்றதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இவன் கிட்ட எல்லாம் கலாய் வாங்குறாமேன்ட்டு மனசு ரொம்பவே சங்கட்டமாயிடுச்சு. இருக்குடா உனக்குங்கிற மாதிரி ஒரு லுக்க விட்டுட்டு போயிட்டு இருக்க. அவனுக்கும் சிரிப்பா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சின்ன பாத்தீங்கன்னா கூலா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின்ட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி இனிமேல் சீக்கிரமா அனுப்புங்க, லேட்டா அனுப்பாதீங்கன்ட்டு. இப்பெல்லாம் அனுப்ப மாட்டாள் இவ. என்னாச்சுன்ட்டு அவங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு ஸ்பெல் மிஸ்டேக்கு. அதனால அவ்வளோ கமெண்ட் அவ்வளோ ரிவ்யூலாம் வந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சரியான கடுப்பாகுது. ஏண்டா நான் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காம இந்த ஒரு மிஸ்டேக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா கமெண்ட்ல கழுவி ஊத்துறத பார்த்துட்டு இனிமேல் இவனுங்களுக்குலாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு சின்ன பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏஐ பாக்ஸ் ஆட் இருக்கு, அதான் நம்ம கேம் இருக்குல்ல அது, அதை கையில வச்சுட்டு அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்க. அதோட கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க 2 பேரும் டபுள் டேட்டுக்கு வந்திருப்பாங்க போல. ஹீரோயினுக்கு நீயும் வரியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவ அதெல்லாம் இல்லை, நீங்க என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஆனா நம்ம ஹீரோயின் என்னதான் அவங்க கிட்ட பேசினாலும் தனிமையா இருக்கா போல. டக்குன்னு ஏஐ எடுத்து மாட்டி அவளோட உலகத்துக்குள்ள போயிடுறா. போன உடனே சரி ட்ரெஸ் மாத்தி போட்டு பார்க்குறா, எதுவுமே பிடிக்கல. சரி கடைசியா இன்னொரு ட்ரெஸ் தான் போட்டு பார்ப்போமேன்ட்டு இருக்க. இன்னொரு டைம் இந்த ஏஐ இருக்குள்ள பாய் ஃப்ரெண்டுக்கு தேட்டருக்கு அதுக்குள்ள போயிருக்கா. போனா அங்க ஒரே பூ வருது, எதிர்கால வருது, அப்படியே ஜொலிக்குது. ஹீரோயினுக்கு ஷாக்கு, இன்னும் ஆஃபீஸ் லவ் ஸ்டோரியான் இருக்க. கரெக்டா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மால வந்து நிற்கிறான். ஹீரோயினுக்கு பார்த்த உடனே சரி நெஞ்செல்லாம் படப்பட நடிச்சுக்கிட்டு இருக்க. இவனால நம்ப முடியல உண்மையா பொய்யான்ட்டு. சொல்லுங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஷாக்ல நின்றுட்டு இருக்க. ஸ்கூலை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டேன், என் காலேஜை முடிச்சுட்டு போயிட்டேன், என்னை பார்க்கணுன்ட்டு உனக்கு ஆசை இல்லையா என்ன, உனக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவ அப்படியே உலகத்தையே மறந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. நானும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் என்னதான் இருந்தாலும் இவளுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் தெரியும். ஏன்னா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஹீரோயினுக்கு முடிய போகுது, அடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் வரணும், அதுக்காக தான் இவங்க இப்படி கொண்டு வந்திருக்காங்க ஏன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனால் இவ ஆசைப்பட்டது எல்லாமே இவனுக்காக தானே அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் ஏத்துக்கிறா. 2 பேரும் டின்னர் போறாங்க. இந்த மாதிரி நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உன்னை பத்தி நிறைய கண்டுபிடிக்கணும்னு பார்த்தேன், ஆனா எனக்கு நீ எங்க போன என்ன ஏதுன்னு கூட தெரியலன்ட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. நிறைய நடந்துருச்சு நீ போனதுக்கு அப்புறம் நான் நிறைய கஷ்டப்பட்டேன், நீ ட்ராப் அவுட் ஆனதுக்கு அப்புறம்ட்டு. அவன் பாத்தீங்கன்னா ஏதோ 10 வருஷம் உருகி லவ் பண்ணவராட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் நீ டச்சில் என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலான் இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்போ நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி காடை
கொடுக்குறா. பட் இவ சொல்ல போதே பார்த்தீங்கன்னா கார்டு ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடுது. அவனும் கார்டை வாங்கிக்கிறான். டெல்ல எல்லாம் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு பார்த்து போங்கன்னு 2 பேரும் நல்லா டாட்டா காமிச்சு அமுச்சு விட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு தான் நைட்டே நிம்மதியாக இருக்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க 5 நிமிஷத்தில் மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா என்ன வீட்டுக்கு சேஃபாக போயிட்டியான்ட்டு அவன் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குனா ஒன்றுமே புரியலை, எப்படி அவன் நேரில் கால் பண்ண முடியும்ட்டு. இதில் நான் மாயமா இருக்குன்னு டக்குன்னு அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதை தேடி எடுத்து வச்சு பார்க்குறா. அப்புறம் தான் அதில் வந்திருக்கும் இவ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பால. ஸோ கால் மெசேஜ் எல்லாம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு அதிர்ச்சி தாங்கலை. வந்துட்டேன் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ கடலை போட ஆரம்பிச்சவ தான் எப்பப்பெல்லாம் போர் அடிக்குதோ உண்மையாக லவர்ஸ் எல்லாம் எப்படி பேசிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பேசவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. கிட்டத்தட்ட ஏயோட லவராகவே நம்ம ஹீரோயின் மாறிட்டா. அவன் ஒன்று சொல்ல இவன் ஒன்று சொல்லன்னு போயிட்டு இருக்க. வாழ்க்கையே இவளுக்கு ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. மீட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளு சும்மா எனர்ஜெட்டிக்காக டாப்பில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த இதுக்கு நம்ம பார்க்கு அதுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கு கொடுத்தா என்ன அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு போல தான் 2 பேத்துக்கும் 7ஆம் பொருத்தம் ஆயிடுது. என்னடா இவனுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. பார்க்க கிளம்பிடுறாங்க. எங்கே போனாலும் சரி இவன் வந்துடுறானே பிரச்சனையான்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட கடலை போட ஆரம்பிச்சிட்டு இருக்க. அந்த போட்டி போட்டுட்டே நடப்பாங்களே. ஹீரோயின் இப்போயும் பீட் பண்ணிட்டு போயிடுறா. அங்கே எல்லாரும் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா டீம் மீட்டு நடத்தியே ஆகணும். அப்போ எல்லாரும் போனோடனே பார்க்கும் இவ்வளோ மட்டும்தான் இருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி நாவல் பிடிக்கும்னு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாரர் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. பார்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஹாரர் தான் பிடிக்கும்ட்டு வேணும்னே 2 பேரும் ஒரே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டு நீ என்னடா பண்ண போட வேணுன்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். பார்க் என்ன பேசினாலும் சரி நம்ம ஹீரோயின் பதில் சொல்கிறாலையோ மனசுக்குள்ளே கோட்டர் தான் வருது. உன்னால தாண்டா எனக்கு எல்லா பிரச்சனைன்ட்டு டக்குன்னு எப்படா முடியும்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு இருக்கா. இரு நான் வந்துட்டேன்னு சந்தோஷமாக மெசேஜ் பண்ணிட்டு அவள் ஆள் இருக்கான்ல அவனை தான் பார்க்க போயிட்டு இருக்கா. அவ்வளோ சந்தோஷம் நம்ம பிள்ளைக்கு. போகும்போது 2 பேரும் தேட்டர் போகிறாங்க. சொடக்கு போட்டால் பாப்கார்ன் வருது. அவன் வேற ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே என்னடா வேணும்னு இருக்காங்க. இதானடா வாழ்க்கை, இதுக்கு மேலே என்ன வேணும்ட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். பட் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க குரூப்பாக ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே அதெல்லாம் அவன் வச்சுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஆச்சரியம் இதெல்லாம் இன்னும் வச்சுட்டு இருக்கான்னுட்டு. நான் உன்னை மறந்துட்டேன்னு நினச்சியா, உன்னை நினைக்காம ஒரு நாளே இல்லை அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது மேலே நம்ம போய் பார்க்கலான்ட்டு மேலே வேற கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். போகும்போதே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மனசை ஃபுல்லாக பறி கொடுத்துட்டான். என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டாளன்னு அவன் கேட்க இவன் நீ சாகிற வரைக்கும் உன் கூட தான் என்னமோன்ட்டு 10 வருஷம் லவ் பண்ண விளாட்டியே இவளும் பார்த்தீங்கன்னா சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்க்க இவ சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு அவங்க கூட அவுட்டிங்க டேட்டிங்கிட்டு நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையே ஓஹோன்னு போகுது. சன்செட்டை பார்க்கறது என்ன சன்ரைஸை பார்க்கறது என்னன்ட்டு அவள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அப்படியே பலன்னு மின்ன ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு இருக்கா பார்த்தீங்களா அவளோட வாழ்க்கை ரொம்பவே மோசமாயிடுச்சு. என்னன்னா இவ ஆக்சுவலாக ஒரு 4வது பையனை டேட் பண்ணிட்டு இருந்துருவா போல. அவனும் எனக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு அவள் அழுதுட்டு இருக்கா. சரி விடு இந்த பசங்களை ஏன் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோயின் இதெல்லாம் ஒரு பிரச்சனையெல்லாம் விடுன்னு இருக்க. எனக்கு தெரியாது அவனும் என்னை ஏமாத்திட்டான். ஏன் நான் டேட் பண்ணுறவங்க எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க. பேசாமல் உன்ன மாதிரியே இருந்திருக்கலாம் போலன்ட்டு ஹீரோயின் ஒண்டி கட்டன்ட்டு அவள் டேரெக்டாக சொல்லிட்டு இருக்கா. ஏண்டி நான் என்னடி பண்ணன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு மனசே உறுத்திடுச்சு. ஆனாலும் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி இருக்கு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா அடுத்த நாளை டேட் பண்ண போறேன்ட்டு அடுத்த போகிறதுக்கு தயாராகிட்டா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு தெரியுமான்ட்டு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் புலம்புவாங்களே அதே மாதிரியே நினச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட பாய் ஃப்ரெண்டாகவே மாறிட்டா. அப்போ ஒரு நாள் கேட்குறா ஒருவேளை நீ என் கூட இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லை எதனா கம்பல்ஷனில் இது இருக்கிறியா நிஜமாலுமே பிடிச்சிருக்கான் இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே நான் உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் சந்தோஷமா இருக்கேன் இருக்க. ஹீரோயின் எனக்கு இது கரெக்டாக சரியான தெரியல ஏன்னா அப்படின்ட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை நீ கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்க. உன் கூட இருக்கும்போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உனக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு எப்போவுமே இதே மாதிரியே இருக்கும். நீ பேசுறது பார்க்குறதுன்ட்டு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசிட்டு இருக்க. நாளை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நம்ம ஹீரோயின் முடிவே பண்ணிடுறா. கிட்டத்தட்ட அவன் தான் லவருங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா டீம் டின்னரில் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அப்போ தான் எல்லாருமே இந்த ஒர்க் ஷாப்பெல்லாம் அட்டன் பண்ணணுன்ட்டு ஹீரோயின்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இல்லை நான் அட்டன் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியும்ல மேனேஜர்கிட்ட கெட்ட பேர் இருக்குன்ட்டு நீ மட்டும் அட்டன் பண்ணலன்னா உனக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணாமல் போயிருப்பா. அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா வேணும்னே லிஃப்ட்டில் எல்லாரும் ஏறும்போது நம்ம ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு போகிறது. மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவள் மூஞ்ச கூட பார்த்து ஒப்பீனியன் கேட்கறது இல்லை அவர் பாட்டுக்கு எஞ்சி போயிருப்பாரு. இவ்வளோ ஏன் எல்லாரும் டீம் வீட்டு வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சோஜு கொடுக்கலான்னு போயிட்டு இருக்க. அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஓ நீயா எப்போ வந்துட்டு அரை மணி நேரம் கழிச்சு ஹீரோயினை கேட்டு மொக்க பண்ணி விட்டுருப்பாரு. அதே மாதிரியே இந்த டைமும் நடக்கும். நீ வந்துடு பெற்றதுக்கு உங்ககிட்ட வேற ஒரு பிரச்சனை வேற இருக்குல்ல அந்த மிஸ்டேக்கு அதையும் வேற மாற்றணும் அதனால நீ வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்க்க பேசாமல் லீவ் போட வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. ஏன்னா இவளுக்கு காம்படிஷன் கொடுக்குறதே பார்க்கு தானே. அவர் ஆப்சென்ட் ஆனால் எல்லா ப்ரைஸையும் அடிச்சிடலான்ட்டு இவ பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த மனசை முதல்ல நான் வந்தே ஆகும்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மெசேஜில் இந்த மாதிரி வந்திருக்கேன்ட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. அந்த மாதிரி காம்படிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா குவிஸ் தான். குவிஸில் ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க
அவங்களுக்கு தான் பரிசன் இருக்க, எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும்னு போட்டி போட்டுட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் இவ பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா 2வது கேள்விக்கு வேற ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் 3வது கேள்வி எனக்கு தாண்டான் இருக்க, அந்த கேள்வியை பார்க்க ஆன்சர் சொல்லிடுறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரியான காண்டாயிடுறா. ஏன்னா இவ போட்டி போட்டு விடக்கூடாதுடான்ட்டு இவ ஒரு ஆன்சர் சொல்ல, கரெக்டா பார்க்க ஆன்சர் சொல்லுன்ட்டு 2 பேத்துக்கு போட்டி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு. ஒன்னு இவ சொல்றா, பார்க்க சொல்றா. இப்படியே ஒரு அரை மணி நேரமா போயிட்டு இருக்கிறத இறுதிக்கட்ட முடிவா நம்ம பார்க்க இருக்காருல, அவர் ஜெயிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு மனசே இல்ல பார்க்க சொன்னனே, போச்சு எனக்கு இருந்த ஒரே இதுவும் போயிடுச்சுன்ட்டு அவ மனசே நொந்து போயிட்டா. அப்புறம் உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா போன் வேற தண்ணிக்குள்ள விழுந்துருது. அங்க எல்லாரும் கதறி அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே போனை எடுக்கிறேன்னு போயிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு பார்க்க பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துகிட்டு இருக்காரு. வந்த உடனே மனுஷன் சீன் எல்லாம் போடல, டக்குன்ட்டு போன் எடுத்து இந்தாங்க இந்த போனு தானன்ட்டு கூலா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அதுவே ஸ்டன் ஆயிடுச்சு. எல்லாருக்கனுக்கும் பார்க்க ஒரு ஹீரோ தெரிஞ்சிட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு சும்மாவே ஃபேன் கேர்ள் தானே. அங்க ஓனர் பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு சிஇஓ மட்டையாயிட்டு இருக்காரு. எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க, இந்த ஆளு எப்படி கூட்டிட்டு வந்தாலும் சரி இவன் குடிக்கிறதா வேலையா இருக்கான், இவன் குடிக்கிறதுக்காகவே நம்மள டூர் கூட்டிட்டு வருவானான்ட்டு. 10க்கு கரோக்கேவே வேற ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டான். இவங்க எல்லாத்துக்குமே காது பிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா பார்க்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு இருக்க, அவனுக்கு பாத்தீங்கன்னா சோஜுக்கும் தண்ணிக்கும் கூட வித்தியாசம் தெரியல. இன்னும் எனக்கு தண்ணி வேணும்ட்டு சோஜு எடுத்து குடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். இப்படியும் மாடா மட்டையா வாங்கங்கிற மாதிரி ஹீரோயின் அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுத்தமா முடியல. இருந்தாலும் நான் டான்ஸ் ஆட போறேன்ட்டு எந்திரிச்சு நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண முடிக்கிறாங்க. ஏன் இப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்க, அவனை பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போய் படுக்க வச்சிடறாங்க. சரி சும்மா வந்து படுப்பான்ட்டு. அவனை பாத்தீங்கன்னா சரி எனக்கு இன்னொரு டைம் சோஜு வேணும்னு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோயினை பாட சொல்றாங்க. அவளோ பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம எல்லாம் என் தலையெடுத்துட்டான்ட்டு எவ்வளவோ டைம் கெஞ்சி கேட்டு விட மாட்டானுங்கன்னு கரும்பு பிடிச்சவனுங்கன்னு பாடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட வாய்ஸ் கேட்டோன்னே சரி பார்க்க ஒரு அரை மணி நேரத்தில் எழுந்துச்சு உட்காந்து வந்துடுறாரு. அப்படியே எல்லாம் ஒரு ½ hour கழிச்சு தூங்க போயிட்டாங்க. பட் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கும் அந்த ஃபோன் போட்டிருப்பால ஃபேன் கேர்ள் அவளும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்க ரொமான்ஸில் நம்ம எதுக்குன்ட்டு உள்ளே வந்துடுறா. ஆனால் இவனால் நம்பவே முடியல பார்க்க இப்படி போய் விழுந்துட்டாருன்ட்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ பாஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க. பார்க்கோட காரில் கூப்பிடுறாரு. ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா எல்லா காரும் ஃபில் ஆயிடுச்சுட்டு பார்க்கோட காரில் தான் ஏற போகிறாங்க. ஐயோ இவங்க கப்பல்ஸ்க்கு நம்ம டிஸ்டர்பாக இருக்குமேன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் வேற வழியே இல்லாமல் ஏறிட்டா. அப்போ அந்த ஃபேன்களுக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் வர மாதிரி இருக்குன்ட்டு அவளும் சரி இன்னொருத்தரும் சரி இறங்கிக்கிறாங்க. ஹீரோயின் தான் பார்க்க கூடயே போயிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு திருன்னு பயமா இருக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா நான் உங்களை ஸ்டேஷன் கிட்ட இறக்கி விட்டுட்டான் இருக்க. அவளும் சரி அப்படின்ட்டு அவளும் சொல்லிடுறா. அப்புறம் 2 பேரும் காமிக்ஸை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ½ hour இருக்கும். கரெக்டாக இறங்கும் போது அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ப்ரப்போஸே பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்குனா நெஞ்சே அடைச்ச மாதிரி ஆயிடுது. நாங்கள் ஏன் ஆச்சரியப்பட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ட்ராப் பண்ணி விட்டுட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயின்கா உலகமே அடிஞ்சு போன மாதிரி இருக்கு. என்னடா இதுன்ட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பார்க்குறா. ஏன்னா அந்த ஃபேன் கேர்ள் தான் அவன் ஷோல்டரில் படுத்துட்டு இருந்தது பார்த்துருப்பான்ல. இவன் மூஞ்சிக்கு 2 பேர் கேட்குதா, 2 பேர்த்தையும் அவன் யூஸ் பண்ண பார்க்குறாளான்ட்டு அடுத்த நாள் சரியான கார்டில் போயிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ஃபேன் கேர்ள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேற்று நான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. இல்லை எனக்கு உங்களை ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும், மற்றபடி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அவன் அழகாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டான். அப்போ நான் எனக்கு மனசு கஷ்டமாயி நான் எந்திரிக்கலான்னு போனேன். பட் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் நெத்தி இடிச்சிருச்சு. அதனால தான் டக்குன்ட்டு அவர் மேலே அப்படியே லைட்டாக சாஞ்சேன். ஏன் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்ட்டு இந்த பொண்ணு புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்போதான் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நிஜமாலுமே அவனுக்கு என்ன பிடிச்சிருச்சோன்ட்டு பயமும் வந்துட்டு இருக்கு. பார்க் வேற வந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணவன்ட்டு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு இருக்காங்க. டே இந்த பக்கம் இல்லடா அந்த பக்கம் ஓடாதடான்ட்டு மாறி முழிச்சிட்டு இருக்க. மீட்டிங் எல்லாம் போனால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவர் ஏதோ கொலை பண்ணிட்டு வந்த விளையாட்டையும் மூஞ்சியை கூட பார்க்க மாட்டேங்கிறா, திருப்பிக்கிட்டே இருக்கா. எங்கே போனாலும் சரி அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தாதானன்ட்டு மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே சரி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூஞ்சி கூட திரும்பி பார்க்காம கதவை பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு கதவை தள்ளணும் அப்படின்ட்டு. ஆமால மறந்துட்டேன்ட்டு நம்ம ஹீரோயின் கதவை தள்ளிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ், இந்த எபிசோட் கண்டிப்பாக காமெடியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்ம ஹீரோயின் பார்க்க அக்செப்ட் பண்ணாலா ரிஜெக்ட் பண்ணாலா இன்னும் என்னென்னலாம் கூத்தாச்சு அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.